சேர்த்து பேசும்போது சைலண்டா இருக்குது, பிரிச்சு பேசினா வயலண்டா வருது. ஹலோ ப்ரோஸ்கிஸ், நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, உங்கள் பார்ட்னர் உங்கள்கிட்ட ஸ்பேஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா ஹவு அ ஸ்பேஸ் கேன் ரூவன் எவ்ரிதிங்ன்றத இந்த இன்ட்ரோ மூலியமாக அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுங்க. எதுக்கு சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கேன், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு தான் அதெல்லாம். ஹலோ ப்ரோஸ்கிஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு வீக்லி ரீகேப் பார்க்க வந்துட்டோம். ஏன்டா இந்த அநியாயம் பண்ணுறீங்க, ரொம்ப முட்டாள்தனமானது தம்பிகளா. படம் மாமன் வெற்றி அடையன் அப்படின்றக்க மன்சூர் சாப்பிட்ருக்காங்க. தம்பிகளா ரொம்ப முட்டாள்தனமானது. எனக்கு இதெல்லாம் ஓகே, அவர் பேசினதெல்லாம் வேலிட். ஆனால் இவர் தான் அவங்களுக்கு தம்பி மாதிரி இருக்காங்க. என்னமோ போ. கேசரியே தான் ஜனநாயகன் ஷூட்டிங் ஸ்பாட். சினிமா செய்திகளா வந்துட்டு இருக்கு. ஏன் நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கு. பகவத் கேசரி படம் நான் பார்க்கணும் நண்பருக்கு. ரேட்டிங்ஸ் ஆச்சு பார்ப்பேன் எவ்வளோ இருக்கு. IMDb 5.8 கொடுத்துருக்காங்களே. வாரிசுக்கு எவ்வளோ இருக்கு ரேட்டிங்ஸ்? வாரிசு 5.9 இருக்கு. வாரிசுக்கே 5.9. பகவத் கேசரிக்கு 5.8. நான் நம்பர் 1. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒன்றும் இல்லை நண்பர்களே, அரசியல் டயலாகா உள்ள சேர்த்து அரசியல் படமா வரும். முன்னாடி மறைமுகமா பீஸ்ட்ல வந்தது. அதை நான் சொல்லும் போது எல்லாம் என்ன பைத்தியக்காரன், இலுமினாட்டி மாதிரி பேசுறான் பாடுறா பைத்தியம்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு பியூர் பொலிட்டிக்கல் ஃபிலிம். நம்பிதான் இருக்கிறேன், கவுத்துற மாட்டேங்கிறேன். அரசியலா இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, அடாவி கட் பண்றது, ஆரஞ்சு கலர் கட் பண்றது நினைச்சீங்கன்னா நேக்கு அப்படி தெரியல. ஒன்ஸ் அகைன் இட்ஸ் a political film. அந்த ஹிந்தி இணைப்பு பிரச்சனைக்கு வந்து போராட்டத்துக்கு நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்குறான்னு தோணுச்சு. உண்மையிலே அவர் அரசியலுக்கு வந்துட்டார். இப்போ அவர் அரசியலுக்கு வந்தனால டைரக்டாவே டயலாக் இருக்கும். நீங்க வந்து இதை படமா கன்சிடர் பண்ணாம ஒரு அரசியல் பிரச்சாரமாக கன்சிடர் பண்ணலாம். பப்ளிக் பிளேஸ்ல ஒரே அசிங்கமா போச்சு குமார், உங்களுக்கு நடந்த மொமெண்ட்டை பத்தி சொல்லுங்க. என்னப்பா எவ்வளவு பெருசா, எவ்வளோலாம் நல்லா படிக்க முடியாது. சாரி, ஸ்கூல் டைம்ல செகண்ட் பீரியட் அப்போ அர்ஜென்ட்டா 2 டாய்லெட் வந்துச்சு. டாய்லெட்ல சைலண்டா கக்கா போயிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா இன்டர்வல் பிரேக் விட்டாங்க. கரெக்டா பசங்க எல்லாரும் டாய்லெட்ல வந்துட்டு யாரா அவன் உள்ள இருந்து டோரை தட்டி கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சைலண்டா மெயின்டைன் பண்ணேன். பட் கடைசியில தெரியாம டர்ரு அதில் எல்லாரும் செம்மையாக சிரிச்சிட்டாங்க. அப்புறம் இன்டர்வல் முடிகிற வரை டாய்லெட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. மற்ற பசங்களுக்கும் நான் உள்ளே இருந்தேன்னு தெரியவே இல்லை. இது எனக்கு நடந்தது, பட் ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட். நான் சைலண்ட்டாகவே இருந்துட்டேன். இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். சைலண்ட்டாகவே இருந்துட்டேன். அவனுங்களும் வந்து போயிட்டாங்கன்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனால் என்ன பண்ணானுங்க, போயிட்டு வெளியே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க நான் வர்ற வரைக்கும். நான் சரி ஓகே எல்லாம் சவுண்டு முடிஞ்சு எல்லாம் போயிட்டாங்க போல அப்படின்ட்டு நான் வெளியே போகிறேன். வெளியே நின்று சிரிச்சுட்டு போகிறானுங்க. அதில் ஒரு அல்ப சந்தோஷம் அவங்களுக்கு. எனக்கு இந்த ஒரு ஸ்டோரி எம்பாரசிங்காக இப்போ வரைக்கும் நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். ஒன் டைம் கிண்டி டு சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு டிக்கெட் எடுக்க போனோம் ஃப்ரெண்ட்ஸோட. ஃப்ரெண்டு ஒருத்தன் நான் எடுக்கிறேன் ரெகுலராக போகிறேன்னு சொல்லிட்டு அண்ணா SP கோவில் 4ன்னு கேட்டான். அவன் ஃபுல் நேம் சொல்லுன்னு ஸ்டாப் நேம் கேட்டார். இவன் அஜித் குமார்னு அவன் பேரை சொன்னது அவர் சிரிச்சுட்டு கண்டக்டர் ஏண்டா ஃபுல் நேம் கேட்க போறாரு. ஐயோ, ஒரு நாள் காலேஜில் பவர் பாயிண்ட் ப்ரெசென்ட் பண்ண லேப்டாப் எடுத்துகிட்டு போயிருந்தேன். லேப்டாப் கனெக்ட் ஆகி டேப் பண்ணும். இது எதிர்பார்த்தது தான். விட்டு ஹோல் கிளாஸே பார்த்துடுச்சு. பட் அது தமிழ் பாஸ்டர் மூவி டவுன்லோட் பண்ண அப்போ அந்த ஆடு. ஓஹோ, கீப் யுவர் ஹிஸ்ட்ரி கிளியர் நண்பா. ரிமைண்டர், எல்லாரும் இப்போ உடனே போய் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணுங்க. அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சிடணும். இதான்டா பீக் கேரக்டர் டெவலப்மெண்ட். நம்ம இவ்வளவு கெத்தா பேசணும். இப்போ நிறைய பேர் நம்மள மாசா வந்து ஒரு BGM போட்டு நம்மள மாசா நம்மளோட பசங்களாம் பண்றானுங்கன்ற மாதிரி நீங்க அந்த ஜோனுக்கு போயிருப்பீங்க. ஆமா, நான் இன்னும் கொஞ்சம் தீவிரமா தான் போயிருப்பேன். அதுல இருந்து வெளியே வந்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு இது பயன்படுத்தி செய்யறதுக்கு தாங்க நாங்க இருக்கோம். இப்ப நீங்க முன்னால இருந்த மாதிரியான நாங்க வந்து இப்படி ஆக்கும் இந்த மாதிரி பவர்ஃபுல் இந்த பரம்பரை எல்லாம் சொன்னீங்கல்ல, இப்ப அந்த எண்ணம்லாம் இருக்கா இல்ல எல்லாரும் ஒண்ணுதான்? நம்ம அனைவரும் சமம், பிறப்பால் எல்லாரும் சமம். இந்த எபிசோட் வந்து நிறைய பேர் என்னை பார்க்க சொன்னாங்க, ரியாக்ட் பண்ண சொன்னாங்க. இந்த ஷோவில் எனக்கு வந்து நிறைய கருத்துக்கள் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சோஷியல் மீடியா வந்து இந்த விஷயத்தை இவரை மாற்றிருச்சுன்றதான் நிறைய பேர் சொல்கிறாங்க. எஸ், அண்ட் there's 2 ways to see it. 2 விதமா பார்க்கலாம். இந்த எபிசோட் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அவங்க எல்லாரும் வந்து கமெண்ட் போடுறவங்க வந்து என்ன இப்படி அபியூஸ் பண்றாங்கன்றதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சைடு உட்காந்துருக்க எல்லாம் வீடியோ பண்றவங்க, ட்ரோல் பண்றவங்க. இது என்னன்னா, நிறைய பேர் அபியூசஸையும் வந்து நீங்க வீடியோ போடுறீங்க, உங்களுக்கு காசு சம்பாதிக்கிறீங்கன்னா அப்ப இதையும் நீங்க ஏத்துக்கணும். அபியூசிவ் கமெண்ட்ஸ், ஹேட் கமெண்ட்ஸையும் நீங்க ஏத்துக்கணும், உருவ கேள்வியும் நீங்க ஏத்துக்கணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா என்னன்னா, அவனுக்கே நாளைக்கு ஏதாச்சும் அபியூசிவ் கமெண்ட்ஸ் வந்தா அவனே அதை டெலீட் பண்ணிட்டு அதால அஃபெக்ட் ஆயிட்டு இருப்பான். இங்க டிபேட்டே வந்து ஆடியன்ஸ் வர்சஸ் இந்த மாதிரி சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்
பர்சன்ட் மாதிரி தான் இருந்தது பேசினது கருத்து எல்லாமே. ஏன்னா இப்போ இவர் வந்து பேசியிருக்காரு, நான் வந்து முன்னாடி பேசிட்டு அதுக்கப்புறம் மீம்ஸ் போட்டு அதனால மாறினாரு. யாரும் நிறைய பேர் வீடியோலாம் போடல. அப்போ ஆடியன்ஸ் ரியாக்ட் ஆனனால இவர் இப்படி மாறி இருக்காரு. அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ஷோ பட்டுச்சு. ட்ரோல் பண்றவங்க வர்சஸ் ட்ரோல் ஆனவங்கன்ற மாதிரி இல்லாம ஆடியன்ஸ் வர்சஸ் ட்ரோல் படுறவர்கள் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கன்வே ஆச்சு. ஏன்னா பாடி ஷேமிங்லாம் இப்போ எல்லாம் பெருசா யாரும் யூடியூபர்ஸ் பண்ணி நான் பார்த்தது இல்லை. இன்ஸ்டாகிராம்லாம் ஈஸியா அபியூசிவா போடுறாங்க. எது வாயை திறந்தாலே தெரியும், பொண்ணுனாலே தெரியும்ன்ற மாதிரி தான் கமெண்ட்ஸ்லாம் நான் பார்க்குறேன். பையனா இருந்தா வீணடைக்கப்பட்ட விந்துன்றவானுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் அபியூசிவா தான் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் இல்லை, இன்ஸ்டாகிராம் திறந்தாலே அபியூஸ் தான் பண்ணலாம். ரேண்டமா போய் நீங்க யாராச்சும் ஒருத்தம் ஏதாச்சும் பண்றனாலே அபியூஸ் தான் இருக்கும். அவன் பண்றது கரெக்டா தப்பான்றதெல்லாம் கூட போறதுக்கு முன்னாடியே ஸ்ட்ரைட்டாவே அபியூஸ் தான். அததான் வந்து இவங்க எதிர்த்து எனக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு போய் இவங்களே டிஃபெண்ட் பண்றாங்க இந்த ட்ரோல் பண்றவங்க. ஆனா அவனுக்கே அதுதான் நடந்துகிட்டு இருக்கு, அது ஏத்துக்க கூடிய விஷயம் இல்லைன்றது அவங்களுக்கு புரியல. கமிங் டு திஸ் கை, இவர் வந்து முன்னாடி வேற மாதிரி பேசினாரு, இப்ப மாறிட்டாரு, நிறைய விஷயங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆனாலும் மாறி இருக்காரு, சந்தோஷம். இவர் முன்னாடி அந்த ஷோல பேசினது நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் தான் அது. வந்து சில பேர் ட்ரோல் ஹார்ஷா பண்ணுவாங்க, சில பேர் லைட்டா பண்ணுவாங்க. இவர் வந்து நிறைய இடத்துல வந்து என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணாங்க, நிறைய ட்ரோல்ஸை பார்த்து நான் வந்து வருத்தப்பட்டேன், என்னோட ஃபீலிங்ஸ் யாரையும் மதிக்கலன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் ரெண்டு விஷயமா அதை பார்க்கலாம், நான் பார்க்குறேன். அட்லீஸ்ட் லைட்டரா ட்ரோல் பண்ணி இவர் பண்ணது தப்புன்றது வந்து இவரை மாற்றும், ரைட். ஆனா ஹார்ஷா ஏன் பண்றாங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்க சைட்ல அந்த கோவம் இருக்கும், அவங்கள யாராச்சும் இந்த மாதிரி ட்ரீட் பண்ண, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா ஹார்ஷா பண்ணும்போது என்னன்னா இவரும் அந்த விஷயத்துல இருந்து மாறுவாரு, அதுல இருந்து வெளியே வருவாரு. அட் த சேம் டைம் நம்ம நாளைக்கு இந்த மாதிரி பேசினா நமக்கும் இந்த மாதிரி ஹார்ஷா தான் ட்ரோல்ஸ் வரும், நம்ம எல்லாரும் வந்து திட்டுவாங்க, பேசுறது தப்புன்னு சொல்லுவாங்க அப்படின்னு இந்த மாதிரி யாருமே பேசாம இருப்பாங்க. ஸோ என்னதான் இவருக்கு வந்த ட்ரோல் வந்து இவரை பத்தியா இருந்தாலும் அது இவரை பத்தி கிடையாது. புரியுதா? இவன் வாங்குற அடியை பார்த்து நாளைக்கு யாருமே இப்படி பேசக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ட்ரோல்ஸ் எல்லாம் ஹார்ஷா இருக்கு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான்லாம் வந்து வெட்டுவேன்னு வந்து ஓப்பனா சொல்லுவான் வந்து பப்ளிக் ரிவ்யூ. அவனை அடிச்சு திருத்த முடியுமான்னு தெரியல, ஆனா அவனை அடிக்கிற அடியில 4 பேர் திருந்தணும். அப்படிதான் சோஷியல் மீடியா போயிட்டு இருக்கு. சோஷியல் மீடியா கேன் பி ஹார்ஷ் அட் டைம்ஸ் அண்ட் அது சில நேரம் கரெக்டுன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அப்படி அந்த மாதிரி அவர் ஹார்ஷா வந்து ட்ரோல் செய்யப்படலை, அவ்வளோ எதிர்கருத்து இவருக்கு வரலன்னா இவர் மாறி இருப்பாரான்னு தெரியல. இவர் மாறினாரா இல்லையான்னு தெரியல, ஆனா அந்த விஷயத்தினால நிறைய பேர் இது பேசுறது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் அதோடைய நோக்கம்னு நினைக்கிறேன். அது அந்த நோக்கத்துல தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். போதண்டா எப்பா. The design, the target user. Where did you find this? Why did this become popular? தைரியம். Because it was good. அவ்வளோதான். இது வந்து இன்டர்நெட் ட்ரெண்டு தான். நல்லா இருந்தது, இன்னசென்ட்டாக இருந்தது, புதுசாக இருந்தது. அந்த டெடிக்கேஷன், அந்த எஃபோர்ட் தான். நான் இப்பயும் வந்துட்டு இருக்கேன். எனக்கு படமே வந்துருச்சு, எனக்கு இன்னும் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. வில்ல யாருடா பிஜிஎம் போட்டு 2 போஸ்டர் ரேண்டமா. சோஷியல் மீடியால எவ்வளவு பாசிட்டிவா ஒரு பிளேஸ் நான் பார்த்தது இல்லை. இவருடைய இன்ஸ்டாகிராம் கமெண்ட் செக்ஷன் மாதிரி ஹோல்சமா இருந்தது இந்த விஷயமே. அந்த அதெல்லாம் வந்து நான் சின்ன வயசுல பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு ரிலேட் ஆகுது, ஜாலியாகவும் இருக்கு. ப்ரொமோட் பண்ணியே தன்னுடைய படத்தை 100K வியூஸ் கொண்டு போனார். எவ்வளோ ஒரு விஷயம். நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே 150K வியூஸ். பார்ட் 2 நல்லா எடுத்துட்டாருன்னா ஐ திங்க் ஹி ஆக்சுவலி ஹேஸ் அ ஃபியூச்சர் இன் ஃபில்ம் மேக்கிங். ஸோ எஸ், ஆல் த பெஸ்ட் மிஸ்டர் எம்ஜிஆர், எம்ஜி ராஜவேல். என்ன ஒன்றும் வரலை எம்ஜினா அட் த சேம் டைம் வேற என்ன பண்ண முடியும் அவரால்? வார வச்சு சந்தோஷப்படுற நிறைய பேர்ல இவரும் ஒருத்தன்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு போக வேண்டியதுதான். இதுல பிரச்சனை என்னன்னா, வாரப்போ ஆக்சுவல் இன்ஃபர்மேஷனை விட மிஸ்இன்ஃபர்மேஷன் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி எதுவும் வீடியோல இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ட்விட்டர்ல எல்லாம் பாக்குறேன், என்னென்னமோ போடுறான். பாகிஸ்தான் டிஸ்ட்ராய் காலின்றான், கராச்சி ஏர்போர்ட் காலி, போர்ட் காலி, இதுன்றானுங்க. இந்தியாவில் எங்கெங்கயோ சென்னை பீச் அட்டாக்டுன்றான். ஏய், நான் இங்கே தான்டா இருக்கேன், எதுவும் ஆகாடா. இப்போ ட்விட்டர்ல வேற வந்து நீங்க ட்வீட் போட்டு அதுல எக்ஸ்பிரஷன் வியூஸ் நிறைய வந்துச்சுன்னா காசு தருவாங்க. ஃபேஸ்புக்லயும் காசு தராங்க. அதனாலேயே போட ஆரம்பிச்சிட்டானுங்க. கேட்டா அது சைக்காலஜிக்கல் வாரம், காசுக்காக பண்ற, அதை ஓப்பனா சொல்லிட்டாச்சு பண்ணு. நான் வந்து பெருசா டிவி பார்க்குற ஆள் கிடையாதுனால சோசியல் மீடியாவில் பார்க்குற எதுவுமே உண்மை நம்ப முடியல. அந்த அளவுக்கு மிஸ்இன்ஃபர்மேஷன் இருந்தது. கோலி அனௌன்சஸ் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் டெஸ்ட் கிரிக்கெட். எஸ், கோலி அண்ட் ரோஹித் போத் ரிட்டையர்ட் ஃப்ரம் டெஸ்ட் கிரிக்கெட். நல்ல முடிவு. ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேரும் நல்ல முடிவு. ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் இந்த நேரத்தில் அவங்க வந்து இதுக்கு மேல எனக்கு கண்டினியூ பண்ண முடியாது. ரோஹித் ரிட்டையர் ஆனப்பவே தெரியும் கோலி வந்து மோஸ்ட்லி ரிட்டையர் ஆயிடுவானு. ஏன்னா ரோஹித் இல்லாம கோலி அடிக்கலைன்னா இன்னும் நிறைய ட்ரோல் பண்ணுவாங்க,
அவன் மட்டும் ரிட்டையர் ஆகிட்டான், அந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வரும். பட் ரெண்டாவதுல என்னன்னா இப்போ அவங்க ரிட்டையர் ஆகலைன்னா இன்னும் 2 வருஷம் ஆடணும் இந்த ஹோல் சைக்கிள், WTC சைக்கிள். அதுக்கு பதிலாக இப்பயே இப்போ ஸ்டார்ட் ஆகும்போது ஃப்ரெஷ்ஷாக ரிட்டையர் ஆகிட்டா பெட்டர். அதனால வந்து அவங்க அந்த முடிவு எடுத்திருக்காங்க, நல்ல முடிவு தான். இந்த முடிவு எடுத்தனால அவங்க ODI வேர்ல்டு கப்புக்காக இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணால் வேர்ல்டு கப்பை வந்து வீட்டுக்கு கொண்டு வருவோம், அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். லெட்ஸ் கிவ் கண்டென்ட் ஐடியாஸ் டு JK. என்னங்க எதுக்குமே உருப்பட மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்களாடா? ஏன் உனக்கு இவ்வளவு சந்தேகம்? நான் எதுக்குமே லாய்க்கலன்னு முடிவே பண்ணிட்டியா? JK குக் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, வரப்போகுது இந்த IPL முடியறதுக்கு தான் வெயிட்டிங். அதுக்கப்புறம் சமைக்க வந்தேன்னு வச்சுக்க உங்க எல்லாருக்கும் எச்சி வரும். அந்த அளவுக்கு நான் வந்து இப்போ கூட வந்து தோசை, அதுக்கு தான் பசியில் இருக்கேன். தோசை மீன் குழம்பு நான் பண்ணலை, அது வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஆனால் தோசை வந்து சொல்லித்தரேன் எப்படி ரவுண்டாக விடுறணும் அப்படின்றத சொல்லுங்க. குக்கிங் வீடியோ ஆல்ரெடி இருக்கு. நெக்ஸ்ட் JK அண்ட் இர்ஃபான் அண்ட் ஹவு டு பி ஹெல்த்தின்னு வீடியோ போடணும். கொலாபெல்லாம் விட்டுருங்க, மற்ற ஏதாவது சொல்லுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் காட் டேலண்ட் JK எடிஷன் பண்ணிடுவோம். உங்கள்கிட்ட தானே கண்டென்ட்டை கறக்கிறதுலாம் எப்பயுமே நம்ம பண்ணுற விஷயம். ஓகே நண்பர்களே, இந்த வாரம் பெருசாக நடக்கல எதுவும். ஆனால் அடுத்த வாரம் நம்ம பண்ண போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். உன்னோட நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து என்னுடைய கிரிஞ்சு சைடை நான் உங்கள்கிட்ட வெளிப்படுத்துகிறேன். நீங்க வெளிப்படுத்திருக்கீங்களா? பாட்டு பாடுறேன், டான்ஸ் ஆடுறேன். நீங்க டான்ஸ் ஆட சொன்னீங்க, டான்ஸ் ஆடுறேன். நீங்க பாட்டு பாட சொன்னீங்க, பாட்டு பாடுறேன். எல்லாமே பண்ணேன். என்னுடைய பழைய டிக்டாக்ஸை போட்டு காமிச்சேன். ஆனா நீ போட்டு காமிச்சியா? அதுதான் அடுத்த வாரம் பண்ண போறோம். It's gonna be so good. என்னன்னா, நீங்க சின்ன வயசுல பண்ண கிரிஞ்சு டிக்டாக்ஸ், டப் ஸ்மாஷ், அதெல்லாம் நீங்க வந்து போஸ்ட் பண்ண போறீங்க சப்ரெடிட்ல r/JK Reactsல. நான் அதை பார்த்து ரியாக்ட் பண்ண போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த நான் சிரிக்க மாட்டேன். ஏன்னா நீங்க என்ன பண்ணியிருந்தாலும் அதை விட கேவலமா நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் சிரிக்க மாட்டேன். அதனால நீங்க வந்து ஹெசிடேட் பண்ணாம நீங்க சின்ன வயசுல பண்ண கிரிஞ்சு டிக்டாக்ஸ் எல்லாத்தையும் போடுங்க, பார்த்து ரியாக்ட் பண்ணி நான் மார்க் போடுறேன். நான் அதை விட கேவலமா பண்ணியிருப்பேன், நானும் அதை சொல்றேன். ஸோ வந்து ஃபீல் பண்ணாம ஹெசிடேட் பண்ணாம போடுங்க, ஜாலியா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் வந்துருங்க, எல்லாம் பார்ப்போம். அட் த சேம் டைம் வாரம் என்ன நடக்குதுன்றதையும் போடுங்க. எனிவேஸ் அவ்வளோதான் நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வாரம் வந்து எவ்வளோ மார்க் போடலாம்? 5 out of 10 கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். போய் நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட்.